ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது தமிழச்சின் குஜராத் யூடியூப் சேனல். நான் உங்கள் கீதாஞ்சலி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டியூஸ்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பசங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ 5:30க்கெலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுங்க. காலையில் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டரோட என்னோட டெய்லி லைஃப் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 2 மாதம் ஒரே சேட்டை. இந்த 2 நாளாக ஸ்கூலுக்கு போகிறதால வீடியோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, பாவம் காலையில் எழுந்து போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளும் அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் காலையில் இட்லி ஊற்றி சாம்பார் வச்சு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் போனதுக்கப்புறம் தாங்க என்னுடைய லஞ்ச் வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ மதியானம் 1 மணிக்கெலாம் வந்துடுவாங்க, 1:30க்கெலாம் வந்துடுவாங்க. ஸோ அதனால் லஞ்ச் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. மதியானம் வீட்டில் சாப்பிடுவாங்க. நைட்டு கொஞ்சம் மழை, அதனால் காலையில் நல்லா ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க. கிளைமேட் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 மாதம் ரொம்ப வெயிலுங்க. குஜராத்தில் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தது. அப்படியே கிச்சனில் நிற்கும் போது அப்படியே ரொம்ப ஒரு நல்ல மைண்டோட நல்ல சாப்பாடு செய்ய முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பூண்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பூண்டு குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு, அதாவது எங்கள் ஊர் சைடில் இது காரக்குழம்புன்னு சொல்லுவாங்க. அது சவுத் சைடில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு பேர் புளிக்குழம்பு அப்படின்ட்டு. எனக்கு தெரியல இது. ஆனால் எங்கள் ஊர் சைட்லாம் இதுக்கு நாங்கள் காரக்குழம்பு தாங்க சொல்லுவோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு புளி ஊற்றி மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படியே இறக்கி அப்படியே ஒரு அப்பளத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன். வேறு எந்த வெஜிடபிளும் அதுக்கு தேவையே இல்லைங்க. சப்ஜி தேவையே கிடையாதுங்க அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தேவையான லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கு எப்பயுமே லைட்டான ஃபுட்டு தான் எடுத்துப்பாங்க மதியானம். ஸோ அவங்களுக்கு ஒரு 4 சப்பாத்தி, ப்ரோக்கலி இதை மட்டும் செஞ்சு கொடுத்து அவங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு பீட்ரூட் சப்ஜி மட்டும் செஞ்சோங்க நாங்கள். ஸோ இதுதாங்க எங்களுடைய லஞ்ச். காரக்குழம்பு வித் பீட்ரூட் பொரியல் அண்ட் ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி வித் ப்ரோக்கலி பொரியல். ஸோ இதுதான் எங்களுடைய லஞ்ச் மெனு. நைன் ஓ கிளாக்லாம் சாப்பாடு ரெடி ஆகிடணுங்க எங்கள் வீட்டில். 9 o'clockலாம் சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம், துணி துவைக்கிறது, சாமான் தேய்க்கிறது இதெல்லாம் அதுக்கப்புறம் தாங்க. காலையெல்லாம் சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து ஒரு டீ குடிக்கிற சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எத்தனை பேர் அதை மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு வீடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பெருக்கி அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக ஒரு 11 மணிக்கு மேலே உட்காந்து இளையராஜா சாங் போட்டுட்டு அது கேட்குற ஒரு சந்தோஷமே ஒரு தனியான சந்தோஷங்க அது. ஸோ அதுக்கப்புறம் மதியானம் 1 மணி வரையும் சைலண்ட்டாக இருக்குங்க வீடு. ஸோ இதுதாங்க என்னுடைய vlog. Until then, கீதாஞ்சலி மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.